வியூவர்ஸ், இன்றைக்கி ரெயின்போ க்ரீமி கஸ்டர்ட் செய்ய போகிறேன். அதுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பால் 2 லிட்ரு, கஸ்டர்ட் வந்து 150 கிராம், சேமியா வந்து வேக வச்சு தனித்தனியாக ஃபுட் கலர் போட்டு வேக வச்சுருக்கேன். க்ரீன், எல்லோ, ரெட் கலர் 3 கலர் போட்டு வேக வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லி வந்து கடையிலே விற்கும், இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ரெடிமேடாக செய்கிறது இருந்தால் செஞ்சுக்கலாம். சுகர் வந்து ஒரு கேஜி. இந்த ஜெல்லி பவுடர் இந்த மாதிரி விற்கும், நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் ஜெல்லி. ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இது 250 ml 2 வாங்கியிருக்கேன். கஸ்டர்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் சூடாயிருச்சு. சுகர் போட்டுக்கோங்க. 2 லிட்டருக்கு ஒரு கிலோ சுகர் வேணும். நீங்கள் 1 லிட்டர் பால் போட்டால் அரை கிலோ போதும். சுகர் மிக்ஸ் ஆயிருச்சு. நீங்கள் கஸ்டர்ட் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் கெட்டி ஆயிரும் கஸ்டர்ட். கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஜெல்லி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பேக்கெட்டில் வந்து 2 பவுட்ரு இருக்கும். 2 பவுடரும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பவுலில் போட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டீ கப்பில் வந்து 3 டீ கப் வேணும் ஜெல்லி மிக்ஸ் பண்ணுற தண்ணி வந்து சூடு பண்ணிடுங்க. சூடாயிருச்சு. சூடாகி ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து மிக்சர் வந்து இதுக்குள்ளே போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஜெல்லி மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, செட் ஆயிரும். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லி செட் ஆயிடுச்சு. கஸ்டர்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கட் பண்ணிக்கலாம். கஸ்டர்டும் கூல் ஆயிடுச்சு ரொம்ப. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து 250 ml வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். 1 லிட்ரு வேணும்னா ஒரு 250 ml ஒன்று போதும். 2 லிட்ரு பால் வேணும்னா உங்களுக்கு வந்து 500 ml வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சேமியாவை இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் போடுங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பைனாப்பிள், ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர். ஜில்லி போட்டுக்கோங்க. ஒரு லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கஸ்டர்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கஸ்டர்ட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஜெல்லி சேர்த்திக்கோங்க.
ரெயின்போ க்ரீமி கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.